வெல்கம் பேக் டு த எஸ்கே ஃபோட்டோகிராஃபி. என்னடா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வேறு ஏதோ இல்லைங்க, V2K ஃபோட்டோகிராஃபி அவரோட தான் போட்டுங்க. இதே காப்பி ரைட்ஸ்ன்ட்டு டெலிட் பண்ணுறதுங்க. ஜஸ்ட் யூஸிங் த வேர்ட்ஸ் மட்டும் தான். ஸோ காப்பி ரைட்ஸ் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிம்பிள் அன்பாக்சிங். அது என்ன கிம்பிள்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இதுதாங்க அந்த கிம்பிள் இருக்குங்களா? ஜியோனில் வந்த Weebill இந்த பிராண்டு தான் வந்து இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நானும் உள்ளே இருக்கிறது என்ன எப்படி என்னென்ன அசசரிஸ் இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்காக நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் அடிக்கடி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான். ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு பெஸ்ட்டு கிம்பிள் தான் சொல்லுவேன். ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு கார்டு இருக்குது. ஸோ அது உரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு இதோட அசசரிஸ் என்னென்ன இருக்குது இந்த பிராண்டில் அப்படின்றது வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது தூக்கி உரம் போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம ஜியோனோட கிம்பிள் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பாட்டம், ஸோ இது வந்து டாப். சில பேர் வந்து இப்படி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தேன். இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லாம் கண்ணா பின்னாடி விழுந்து கிடக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுங்க. சரி, ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கிம்பிளோட அன்பாக்சிங் வந்தாச்சு. இதோட ஒரு லுக்கு, அவுட்டர் லுக்கை பார்த்துருவோம். ஓகேங்களா? என்னங்க எல்லாரும் இந்த கிம்பிளோட அவுட்டர் லுக்கை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கிம்பிளில் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரேன் 2 அந்த மாதிரி கிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பேட்டரிஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 18 ஹவர்ஸ் கிட்ட அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக தெரியல. பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் ஈவெண்ட்டை. ஸோ நீங்கள் வந்து இது விளாகிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் வந்து எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிம்பிள் தான் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைப் சி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus மொபைல் யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஸோ அந்த மாதிரி வந்து கேபிள்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக டைப் சி போட்டு வச்சு நீங்கள் மொபைல் சார்ஜர் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிளை அட்டாச் பண்ணுறதுக்கான DSLR கேமரா இல்லை நீங்கள் மொபைல் ஹோல்டர் கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கிம்பிள் அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரே, இதுக்கான பேர் ட்ரே தான் நீங்கள். ஓகே, ட்ரே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கேமரா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து போல்டு ஒன்று வரும், அது பாக்ஸில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஹெவி வெயிட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் ஹைட் தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இது இருக்கணும். ஸோ இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்கும். இதிலேருந்து ஒரு போல்டு இதுக்கு வரணும், இதுலேருந்து 2 போல்டு இதுக்கு வரும். இப்படி இருக்கும் தலைகளாக. ஸோ இப்படி இருந்ததுன்னா வந்து உங்களால் அதில் வந்து அட்டாச் பண்ண முடியும் கிம்பிளில். வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரியே ஸ்க்ரூஸ் வந்து ஒரு 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, உங்கள் கிம்பிளுக்கும் ப்ளஸ் கேமரா அண்ட் சார்ஜர் இது 3த்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. USB to Type C, அப்புறம் நார்மல் பின் டு Type C, இதுமாரி ஒரு 5 கேபிள் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேறு ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் அவ்வளோதான். இப்போதைக்கு மெயினானது
கிம்பிளும் ட்ரைபாடும் மட்டும்தான். ட்ரைபாடு எடுத்துருவோம். இது வந்து நல்லா குவாலிட்டியாக லப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேன் டூல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கும் இது. ஆனால் இது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தியாகவே இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம எடுக்க போகிறது கிம்பிள். ஓகே, இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேன் டூ யூஸ் பண்ணது வரைக்கும் சொல்கிறேன். கிரேன் டூ ஓடுறது இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இருக்கிறதுல ரொம்ப சின்ன கிம்பிள் அண்ட் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிம்பிள் ரெடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் கிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பட்டன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் கொடுக்க மாட்டாங்க. இதில் லாக் வித்தவுட் லாக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஆக்சிஸில் வச்சு கூட நீங்கள் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் இதில் ஃபோக்கஸ் ரீல், ஜூம் ரீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிள் கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃபோக்கஸ் மோட்டரை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் ஆகும். இதை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டில் பெஸ்ட்டு கிம்பிள்லாம் அது தான். ரெண்டாவது என்னன்னு சொல்லிடுவோம்னா, இப்போ இதோட காஸ்ட் வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ இன்னைக்கு தேதிக்கு இது வந்து 2019 வந்து ரிலீஸ் ஆனது. இப்போ வந்து 2022 ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் தான் நான் இந்த கிம்பிள் வாங்கியிருக்கேன். ஏன் இந்த கிம்பிளை நான் வந்து செலக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த கிம்பிள்லேயே கிட் லென்ஸு அப்புறம் வந்து ஒரு 85mm 35mm தாங்குற அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு கிம்பிள்னா அது ஜியனில் Weebill S ஓகேங்களா. ஸோ அந்த மாடல் தான் இது. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பாக்ஸ் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கு வெறும் தர்மாகோல் பாக்ஸ் தான். நீங்கள் கம்பல்சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் கம்பல்சரி வந்து இது கேரி பண்ணிட்டு ஒரு பேக் வாங்கி ஆகணும். இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண லேப்டாப் பேக், நார்மல் இந்த மாதிரி எதனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம கிம்பிளோட அவுட்டர் லுக்கை பார்த்துருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பிளோட அவுட்டர் லுக்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான சீப் அண்ட் ரேட்டில் இருக்கிற ஒரு கிம்பிள் இது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ரோனியனில் எஸ்சின்ற மாடல் எடுத்தாலும் சேம் இதே காஸ்ட்டில் வந்து ஒரு 1000-2000 கிட்ட தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற கேமராஸ் அண்ட் லென்ஸை விட இதில் நீங்கள் ஓவர் வெயிட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ப்ரைம் லென்ஸ்லேருந்து கிட் லென்ஸ் 35mm 85mm இது வந்து மூணுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். பார்க்க காம்பேக்டாக சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பட் ஆனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். அதுவும் இல்லாமல் ஸோ நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லேருந்து அதாவது யூடியூப்பில் நானும் வந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நானும் அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வீடியோ நான் பார்த்தோம்னா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிம்பிள் இது வரைக்கும் நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்த வரைக்கும் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிம்பிள்லேயே பெஸ்ட்டான கிம்பிள் ஓகேங்களா. ஸோ அது எந்த இதுவும் இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி கிரேன் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யூஸ் பண்ணுறப்ப இந்த மேலே போயிடுச்சுன்னா மேலே போய் அப்படி லாக் ஆகிடுது, கீழே லாக் ஆகிடுதுனால என்னடா எப்படி சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நல்லா தான் சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த பட்ஜெட்டில் நான் கிட் லென்ஸ் தான் என்கிட்ட இருக்கிறது 2 லென்ஸு, ஒன்று கிட் லென்ஸு, இன்னொன்று வந்து ப்ரைம் லென்ஸு. ஸோ இந்த 2 லென்ஸ் தான் இருக்கிறப்ப நான் வந்து வேறு ஆப்ஷன் போக முடியாது. ஏன்னா கிட் லென்ஸ் வந்து மற்ற சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற கிம்பிள்ஸில் வந்து சப்போர்ட் ஆகாது. பட் ஆனால் இதில் சப்போர்ட் ஆகுதுன்றப்ப எனக்கு ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த பிராண்டுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அவுட்புட்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணணும், என்னடா இப்போ தான் அன்பாக்சிங் பண்ண அதுக்குள்ளே எப்போ யூஸ் பண்ணான்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான். ஆல்ரெடி நான் ட்ரையல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவே கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் அப்படியே அடிச்சிடுங்க. ஓகே, கிம்பிள் வாங்கிட்டேன். இப்போ எப்போ அதில் கேமரா உட்கார வைக்கிறது, எப்போ பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. கேட்க தான் செய்வீங்க.
கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இது கூட வர மெனு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன அசசரிஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு. ஆனால் அந்த பேசிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் ஜூம், அதுதான் ஜூமிங் மோட்டார், ஃபோக்கஸ் மோட்டார், அந்த மோட்டர் வந்து இதில் ஃப்ரீயாக தரதா அதில் வந்து இன்க்ளூடராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ பேக்கேஜ்லையும் இருக்குது, சாம்பிள் நார்மல் பேக்கேஜ்லையும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து இது கிடையாது. இதில் வந்து அந்த பாக்ஸில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 கேபிள்ஸ், ஒரு அடாப்டரு, 2 பேட்ரி ஸ்க்ரூஸு, அப்புறம் வந்து 2 பேஸு, அப்புறம் கிம்பிளோட பார்ட்ஸு, அப்புறம் ட்ரைபாட், இது எல்லாமே வந்து அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஷீட்டில் மட்டும்தான், இந்த மெனுவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் மோட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உள்ள ஃபோக்கஸ் மோட்டர் இருந்ததுன்னா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் மோட்டர் இருக்குது, இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க கமெண்ட்டில் பிலோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் செக் பண்ணிக்கோ, இந்த பிராண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் மோட்டர் தனியாக இல்லை, கிடைக்காது அப்படின்னாங்க. நீங்கள் ஆல்ரெடி யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.